ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி அலிபாபாவும் 40 திருடர்களும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விறகு வெட்டியும் நிதி குவியலும். பற்பல ஆண்டுகளுக்கு முன்னால் பாரசீக நாட்டிலே ஒரு நகரில் 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் மூத்தவன் பெயர் காஷிம், இளையவர் பெயர் அலிபாபா. அவர்களுடைய தந்தை வைத்துச் சென்ற சிறிதளவு சொத்தை அவர்கள் விரைவிலேயே செலவழித்து கரைத்து விட்டனர். ஆனால் காஷிம் செல்வ மிகுந்த ஒரு பெண்ணை மணந்து கொண்டதில் அவனுடைய மாமனார் சொத்துக்கள் அவனை வந்தடைந்தன. ஒரு பெரிய கடை, ஏராளமான பொருட்கள் நிறைந்த ஒரு கிடங்கு, பூமிக்குள்ளே புதைத்து வைத்திருந்த தங்கம் முதலியவும் அவனுக்கு உரிமையாயின. அவன் ஒரு கணவான் என்று ஊரெல்லாம் பெயராயிற்று. ஆனால் அலிபாபா தன்னை போன்ற ஏழையான ஒரு பெண்ணை மணந்து கொண்டதால் அவன் ஒரு குடிசையிலே வாழ்ந்து வந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் காட்டிற்கு சென்று விறகு வெட்டி அதை விற்று வாழ்க்கை நடத்தி வந்தான். அவனிடம் 3 கழுதைகள் இருந்தன. அவைகளின் மீது விறகு கட்டுகளை ஏற்றி கொண்டு வருவது அவனது வழக்கம். ஒரு நாள் அவன் வனத்தில் காய்ந்த குப்புகளை வெட்டி கழுதைகளின் மீது ஏற்றுக்கொண்டு வந்தான். அவன் காய்ந்த கொப்புகளை கழுதைகளின் மீது ஏற்றி வீட்டுக்கு திரும்பும் சமயத்தில் அவனுக்கு வலதுபுறம் சிறிது தூரத்தில் புழுதி படலத்தை அவன் கண்டான். குதிரைகளின் மீது எவர்களோ வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் திருடர்களாயிருந்ததால் தன்னை வெட்டி போட்டு விட்டு தன் கழுதைகளையும் பற்றி கொண்டு போய்விடுவார்கள் என்று அவன் அஞ்சினான். எனவே அவன் அங்கிருந்து ஓடத் தொடங்கினான். கழுதைகளை ஓர் ஒற்றையடி பாதையில் விரட்டி எடுத்துவிட்டு அவன் ஒரு பெரிய மரத்தின் கிளையில் ஏறி மறைந்து கொண்டான். அந்த மரத்திற்கு எதிரில் ஒரு உயரமான பாறை ஒன்றிருந்தது. மரத்தில் இருந்து கொண்டே அலிபாபா கீழே என்ன நடந்தாலும் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இருந்தது. குதிரைகளில் வந்தவர்கள் வல்லமை மிக்க வாலிபர்கள். அவர்கள் கொள்ளைக்காரர்கள் என்பதை பார்த்தவுடனே அலிபாபா தெரிந்து கொண்டான். எங்கோ சாலையில் சென்று கொண்டிருந்த வணிகர்களை கொள்ளையடித்து கைப்பற்றிய பணத்தையும் பொருளையும் வனத்தினில் ஒரு குகையில் மறைத்து வைப்பதற்காக அவர்கள் அங்கு வந்திருந்தார்கள். எல்லாரும் தங்கள் குதிரைகளை அலிபாபா அமர்ந்திருந்த மரத்தின் அடியில் நிறுத்தி விட்டுவிட்டு கொண்டு வந்திருந்த கோணி பைகளை தூக்கி கொண்டு கீழே இறங்கி நடந்து சென்றார்கள். பைகளில் ஏராளமான பொன்னும் வெள்ளியும் இருப்பதை அலிபாபா ஓரளவு கவனித்துக் கொண்டான். அவர்கள் மொத்தம் 40 பேர் இருந்தார்கள் என்பதை அவன் எண்ணி பார்த்தான். அவர்களின் தலைவனாக காணப்பெற்ற திருடன் மற்றவர்களுக்கு முன்னால் முள்ளிலும் புதர்களிலும் நடந்து சென்று எதிரே இருந்த நெடிய பாறையின் முன்பு நின்று கொண்டு ஓம் ஷிம் ஷிம் திர என்று கூறினான். உடனே பாறையில் ஒரு பெரிய வாயில் ஒன்று தோன்றிற்று. அந்த வாயிலில் பொருத்தியிருந்த பாறை திருடன் தலைவன் சொன்ன சொற்களால் ஒரு கதவு போல உட்புறம் சென்று விட்டது. தலைவன் அந்த வாயின் அடியில் நின்று கொண்டு மற்றவர்கள் எல்லாம் உள்ளே சென்ற பிறகு தானும் உள்ளே சென்றான். உடனே பாறை தானாக வாயிலை அடைத்துக் கொண்டது. திருடர்கள் வெகு நேரம் உள்ளே தங்கியிருந்தார்கள். அலிபாபா கீழே இறங்கி செல்ல முடியாமல் துடித்து கொண்டிருந்தான். அவன் இறங்கிய சமயத்தில் திருடர்கள் வெளியே வந்து விட்டால் என்ன செய்வது? ஆனால் மரத்தின் மேலே எவ்வளவு நேரம் குந்தியிருப்பது? அவன் மெதுவாக கீழே இறங்கி ஒரு குதிரை மேல் ஏறிக்கொண்டு தன் கழுதைகளை ஓற்றி சென்று விடலாமா என்று எண்ணினான். அந்த நேரத்தில் குகையின் வாயில் திறந்து திருடர்கள் வெளியே வரத் தொடங்கினர். தலைவன் முன்பு போலவே வாயிலில் நின்று கொண்டிருந்தான். எல்லோரும் வெளியேறிய பிறகு அவன் ஓம் ஷிம் ஷிம் மூடிக்கொள் என்று சொன்னான். பாறையின் குகைகளின் வாயில் மூடிக்கொண்டது. 40 திருடர்கள் தத்தம் குதிரை மீது ஏறிக்கொண்டு தாங்கள் வந்த வழியிலேயே திரும்பிச் சென்று விட்டார்கள். உடனே அலிபாபா கீழே குதித்து விடாமல் சிறிது நேரம் மரத்தின் மேலிருந்து மறைந்திருந்தான். ஏனெனில் எவனாவது ஒரு திருடன் திடீரென்று திரும்பி அந்த பக்கத்தை சுற்றி பார்க்க நேர்ந்தால் தனது உயிருக்கு ஆபத்து நேரும் என்பதை அவன் எண்ணினான். திருடர்கள் நெடுதூரம் சென்ற பிறகு அவன் கீழே இறங்கினான். திருடர்கள் தலைவன் சொல்லிய மந்திர சொற்களை தான் சொன்னால் பாறை விலகுமா என்று பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு உண்டாயிற்று. ஆகவே அவன் ஓம் ஷிம் ஷிம் திர என்ற உரக்கு குவினான். என்ன ஆச்சரியம்! பாறை விலகி பாதை திறந்து விட்டது. அவன் குகையினுள் புகுந்து விட்டான். குகையின் வாயில் மட்டும் ஒரு ஆள் உயரத்தில் இருந்த போதும் உள்ளே பெரிய பண்டகச்சாலை அமைந்திருப்பதை அவன் கண்டான். குகையின் மேலே இருந்த பாறைகளில் அமர்ந்திருந்த துவாரங்களின் வழியே ஒளிக்கதிர்கள் உள்ளே வீசிக்கொண்டிருந்ததால் அங்கு நல்ல வெளிச்சமாக இருந்தன. குவியல் குவியலாக அடுக்கடுக்காகவும் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த பொருட்களை கண்டவுடன் அலிபாபா பிரமித்து போனான். பற்பல வண்ணங்களில் பட்டு துகில்கள், பருத்தி ஆடைகள், விலை மதிப்புள்ள இரத்தின கம்பளங்கள் முதலியவை தரையிலிருந்து உச்சி வரை அடுக்கப்பெற்றிருந்தன. அவற்றுடன் எத்தனை தோற்பைகளில் பொற்காசுகளும் வெள்ளி நாணயங்களும் எண்ணிக்கொண்டிருந்தன. அவைகளை எல்லாம் கண்ட அலிபாபா பல தலைமுறைகளாக திருடர்கள் சேர்த்து வைத்திருந்த செல்வங்களாகவே அவை இருக்க வேண்டும் என்று எண்ணினான். ஏனெனில் ஒரே தலைமுறையில் அவ்வளவு பொருட்களை
சேர்க்க முடியாது. அலிபாபா குகையின் உள்ளே நிற்கையில் வெளியே இருந்த பாறை தானாக வாயிலை அடைத்துக் கொண்டது. ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. வாயிலை திறப்பதற்கும் அடைப்பதற்கும் உரிய மந்திரத்தை அவன் நன்றாக நினைவில் வைத்திருந்தான். அவனுடைய எண்ணமும் பார்வையும் நாணயங்கள் மீதே பதிந்திருந்தன. அவன் மற்ற பொருட்களை நாடவே இல்லை. ஆகவே தன் கழுதைகள் இரண்டும் எத்தனை கோணி முட்டைகளை சுமக்க முடியுமோ அத்தனை நாணய முட்டைகளை குகையின் வாயில் அடைத்து கொண்டு போய் வைத்துவிட்டு மந்திர மொழிகளை கூறினான். பாறை அகன்றும் அவன் பொன் வெள்ளி நாணயங்கள் நிறைய முட்டைகளில் ஏற்றி கொண்டு கழுதை மேல் ஏறி கொஞ்சம் வெளியே சென்றான். உள்ளே இருக்கும் பொருட்கள் தெரியாத அளவிற்கு வெளியே விறகு சுள்ளிகளை வைத்து கட்டினான். ஓம் ஸ்லீம் ஸ்லீம் மூடிக்கொள் என்று அவன் கூறியதும் பாறை குகையை மூடிக்கொண்டது. அவன் வழக்கம் போல கழுதையை ஓட்டிக்கொண்டு வீடு போய் சேர்ந்தான். கழுதைகள் வீட்டு முற்றத்தினுள் சென்றதும் அவன் வெளிக்கதவை அடைத்துவிட்டு முதலில் மேலாக இருந்த சுள்ளிகளை இறக்கினான். பின் அவன் நாணய மூட்டைகளை ஓரிடத்தில் அடுக்க வைத்தான். அப்போது அவன் மனைவி எல்லா மூட்டைகளிலும் தங்கம் வெள்ளியும் இருப்பதைக் கண்டு அவன் எங்காவது கொள்ளையடித்து கொண்டு வந்திருப்பானோ என்று கருதினாள். அதனால் அவள் வருத்தமடைந்து நமக்கு இந்த ஈனமான தொழில் தகுமா என்று அவனை கண்டித்து பேசத் தொடங்கினாள். அப்போது அலிபாபா, நான் கொள்ளையற்காரன் ஆகவில்லை, என் கதை முழுவதும் கேட்டால் நீயே ஆச்சரியப்படுவாய் என்று சொல்லி வனத்தில் நேர்ந்த விஷயங்களை விவரமாக அவளுக்கு எடுத்து கூறினான். அத்துடன் பையில் இருந்த தங்க நாணயங்களை அவன் கண்முன்பு அவன் கீழே கொட்டி குவியல் குவியலாக குவித்து வைத்தான். பொற்காசுகளின் ஒளி அவளுடைய கண்களை பறித்தது. அவன் கூறிய வரலாறும் அவள் உள்ளத்திற்கு ஒப்பாக இருந்தது. அந்நிலையில் அவள் நாணயங்களை கையில் எடுத்து எண்ணத் தொடங்கினாள். அதை கண்ட அலிபாபா, அடுத்தற்போல் இவைகளை யாருக்கும் புலப்படாமல் ஒரு குழியில் தோண்டி மண்ணினுள் புதைத்து வைக்க வேண்டும். அதை பற்றி யோசனை செய்யாமல் என்னை தொடங்கிவிட்டாயே, இவைகளை என்ன பண்ண முடியும் என்று கேட்டாள் மனைவி. என்ன முடியாவிட்டாலும் எவ்வளவு நாணயம் இருக்கிறது என்பதற்கு ஒரு கணக்கு தெரிய வேண்டாமா? அதற்கு வழி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து வெளியே சென்றாள். அவள் நேராக மைத்துனனின் மனைவி காஷிமின் மனைவியின் வீட்டுக்கு சென்றாள். அங்கு அவன் இல்லாததால் அவள் மனைவியை கண்டு ஒரு தராசும் படிக்கற்களும் வேண்டும் என்று கேட்டாள். அந்த அம்மாள் தராசுகளில் பெரிதும் வேண்டுமா அல்லது சிறிது போதுமா என்று கேட்டாள். சிறிய தராசையும் கற்களையும் வாங்கி கொண்டு இளையவள் வெளியே சென்றாள். அந்த தராசில் பண்டங்கள் வைக்கும் தட்டில் அவளுக்கு தெரியாமல் காஷிமின் மனைவி கொஞ்சம் மெழுகையும் தடவி வைத்திருந்தாள். தராசில் நிற்கும் பொருளில் தட்டில் சிறிதளவும் ஒட்டி கொண்டிருந்தாள். அதை கொண்டு என்ன பொருள் நிறுக்கப்பட்டது என்று கண்டு கொள்ளலாம் என்பது மூத்தவளின் நினைப்பு. வீட்டிலேயே அலிபாபா குழி தோண்டி கொண்டிருந்தான். அவன் மனைவி நாணயங்களை எடை போட்டு கொண்டிருந்தாள். எல்லா நாணயங்களையும் நிறுத்து கணக்கு செய்த பின் இருவருமாக அவைகளை பூமிக்குள் புதைத்து மண்ணில் மூடிவிட்டனர். பின்னர் அலிபாபாவின் மனைவி தராசையும் கற்களையும் எடுத்துச் சென்று காசிமின் வீட்டில் சேர்த்துவிட்டு வந்தாள். தராசு தட்டில் இருந்த மெழுகில் ஒரு பொற்காசு ஒட்டி கொண்டிருந்தது. அதை கண்டு காசிமின் மனைவி உண்மையை உணர்ந்து கொண்டாள். அலிபாபாவின் வீட்டில் பொற்காசுகளை எடை போட்டிருக்கிறார்கள். மகா ஏழையான அவனுக்கு தங்க நாணயங்கள் ஏது? அதிலும் தராசில் நிறுத்து பார்க்கும்படி அவ்வளவு அதிகமான காசுகள் எங்கிருந்து வந்தன? இத்தகைய கேள்விகளை அவளே கேட்டுக்கொண்டு பொறாமையால் உள்ளம் புழுகினாள். இரவில் கணவன் காஷிம் வீட்டுக்கு வந்ததும் அவள் அவனை ஏளனம் செய்து பேசத் தொடங்கினாள். நீங்கள் தான் பெரிய பணக்காரர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் தம்பி உங்களை விட அதிக செல்வங்களை பெற்றிருக்கிறார். இன்று அவருடைய தங்க நாணயங்கள் உங்களை போல் கைகளால் எண்ண முடியாது என்று நம் வீட்டு தராசை வாங்கி கொண்டு போய் நிறுத்தார்கள். தராசு தட்டில் ஒட்டியிருந்த காசும் இதோ இங்கிருக்கிறது, பாருங்கள் என்று காசிம் காசை கண்களால் கண்டு கொண்டான். அதில் பழங்காலத்து மன்னர் ஒருவருடைய முத்திரையும் இருந்தது. தன் தம்பி அத்தகைய காசுகளால் ஆயிரக்கணக்காக பெற்றுவிட்டானே என்று பொறாமையினால் அவனுக்கு இரவு முழுவதும் தூக்கம் பிடிக்கவில்லை. பொழுது விழுந்ததும் அவன் எழுந்து சென்று அலிபாபாவை கண்டான். என்ன தம்பி, வெகு வெளிப்பார்வைக்கு நீ ஏழை போல் தோன்றிய போதிலும் எடை போட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு உன்னிடம் பொற்காசுகள் குவிந்திருக்கின்றன என்று அவனிடம் சொன்னான் அலிபாபா. அண்ணா, நீ சொல்வது ஒன்றும் புரியவில்லையே, விளக்கமாக பேசி என்றான். காசிம் கோபமடைந்து, உனக்கா புரியவில்லை? நன்றாக புரிந்து கொண்டு விஷயத்தை மறைக்க பார்க்கிறாய் என்றான் அவன். தன் கையிலிருந்த தங்க நாணயத்தை நீட்டி, இதே போல் நீ ஆயிரக்கணக்காக மறைத்து விட்டிருக்கிறாய். தராசு தட்டில் ஒட்டியிருந்த இந்த காசை என் மனைவி எடுத்து என்னிடம் கொடுத்தாள் என்று அவன் தெரிவித்தான். ஏராளமான காசுகள் தன்னிடம் வந்துள்ளன என்பதை காசிமும் அவனது மனைவியும் தெரிந்து கொண்டார்கள் என்பதை அலிபாபா உணர்ந்து கொண்டான். மேற்கொண்டு மறைப்பதில் பயனில்லை என்பதையும் அவன் கண்டான். எனவே முந்தைய நாள் வனத்தில் குகையில் நடந்த நிகழ்ச்சியையும் அவன் அண்ணனிடம் விவரமாக கூறினான். காஷிம், அந்த குகை எங்கிருக்கிறது? அதன் வாயிலை திறப்பதற்கும் அடைப்பதற்கும் உரிய மந்திரத்தை சொற்கள் எவை என்று விளக்கமாக தம்பியிடம் கேட்டுக்கொண்டான். உன்னிடம் புதையச் செல்வம் வந்திருப்பதாக நான் வாலிபவர்களிடம் தெரிவித்து விடுவேன். நீ உன் செல்வம் முழுவதையும் இழக்க நேரும் என்று பயமுறுத்தினான்.
இதற்கு பின் அலிபாபா முழு விவரத்தையும் அவனுக்கு சொல்லிவிட்டான். அவன் அண்ணனுடைய பயமுறுத்தலுக்கு பணிந்துவிட்டான் என்பதில்லை. இயற்கையிலே அவன் நற்குணமும் அமைதியும் நிறைந்தவன். ஆதலால் குகை இருந்த இடத்தையும் அதன் வாயிலை காப்பதற்கும் அடைப்பதற்கும் உரிய மந்திரத்தையும் தன் அண்ணனுக்கு சொல்லி அனுப்பினான். அடுத்த பாகம் விரைவில்.